ஒவ்வொருவரின் பிறப்பும் அவரவர் வினைக்கு ஏற்றவாறு இருக்கும். இதை ஏன் உங்ககிட்ட இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே விஞ்ஞானத்தில் எது வேணாலும் சாத்தியமாகலாம். ஆனால் இவருக்கு இப்படி தான் குழந்தை பிறந்துக்கணும், இவங்க இப்படி தான் குழந்தை பெற்றுக்க முடியும்ன்றதை யாராலையும் சாத்தியப்படுத்த முடியாது. இங்கே எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டத்தை பற்றுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் ஊழ்வினை பயன்தான். அப்போ இந்த ஊழ்வினை பயன் அப்படின்றது சரி செய்ய முடியுமா முடியாதா? அடுத்த கேள்வி அதுதான். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு நோய் வருது, ஒரு தீராத காய்ச்சல் அல்லது தீராத சளி அல்லது தேவையில்லாத ஏதாவது உடல் ரீதியான அசௌகரியங்கள் வருதுன்னா, அதுக்கு மருத்துவரை நாம் சந்தித்து என்ன கேட்குறோம்? எனக்கு இப்படி உடம்புல பாதிப்பு என்னை கஷ்டப்படுத்துது, அதிலிருந்து என்னை விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு தானே சொல்லி நம்ம மருத்துவர்கிட்ட போய் நம்மளுடைய நோயை சொல்லி நமக்கு மருந்து நம்ம போட்டுக்கிறோம். அந்த மாதிரி ஜோதிடம் அப்படின்றது உங்களுடைய கஷ்டங்களை, மறைமுகமாக வரக்கூடிய கஷ்டங்களை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அவர்களுடைய வாழ்க்கையின் பல விஷயங்கள் மாற்றம் அடைகின்றது. ஒரு சிலர் மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய பொருளாதார நிலையில் பெரிய முன்னேற்றங்கள், பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க, பல 100 கோடி சம்பாதிக்கிறாங்க, பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய தொழில் மூலியமாக பல லட்சங்களை சம்பாதித்தும் பல கோடிகளை சம்பாதித்தும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடுறாங்க. இன்னும் பலர் நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல சந்தோஷமாக தரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அவர்களுக்கு தேவையான பொன்னும் பொருளும் நல்ல தொழிலும் அவர்கள் விருப்பப்படக்கூடிய சுகமாக ஒரு வீடு, மற்ற வண்டி வாகன வசதிகள் கிடைப்பது இல்லை. ஏன் இந்த பாகுபாடு? இந்த பாகுபாடை எப்படி நாம் சரி செஞ்சுக்கிறது? இந்த இடத்துல எல்லாமே இந்த ஊழ்வினை பயன் அப்படின்றது தான் வரும். ஹலோ ஹலோ சார், மகர ராசி திருவோண நட்சத்திரங்க சார். உங்க பேர் என்னங்கம்மா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார், எங்க ஹஸ்பண்ட்க்கு கேக்குறேங்க சார். அவர் பேர் என்னங்க? கண்ணன். கண்ணன். மகர ராசி திருவோண நட்சத்திரம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கன்னி லக்னங்க சார். கன்னி லக்னம். சரிம்மா சரிம்மா. ஆமாங்க சார். கண்ணன் எந்த ஊர்லம்மா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஈரோடுங்க சார். ஈரோடு. என்னம்மா கேள்வி அவருக்கு? சார், தொழில் செஞ்சாலும் நஷ்டம் அடையுதுங்க சார். கடன் பிரச்சனை அதிகமா இருக்குங்க சார். சரி 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 சரி. அதுல இருந்து எப்படி மீள்றது, என்ன பண்றதுன்னு. கன்னி லக்னம், மகர ராசி தானே சொன்னீங்க? ஆமாங்க சார். சரிம்மா, அவங்களுடைய தாயார் வழி தோஷம் அவருக்கு உண்டுமா? தாயார் வழி தோஷம்? அந்த பிதுர் தோஷத்துல அப்பா வழியில ஒரு சிலருக்கு தோஷம் வரும், ஒரு சிலருக்கு அம்மா வழி தோஷமும் வரும். அது ஒரு 10 ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துக்கு அப்படி ஆகும். அப்ப இவருடைய ஜாதக பிரகாரம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சந்திரன் அமர்றதுனால, சந்திரன் தாய் கிரகம். ஆக அந்த தாய்வழி தோஷம்ன்றது அவருக்கு உண்டு. அந்த பிதுர் சாப குற்றத்தை சரி பண்ணிட்டு, குலதெய்வத்தை அழைச்சி குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கு பிறகு தொழிலுக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும், தொழில் எந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கணுன்றத குலதெய்வத்துக்கிட்ட பிரசன்ன வழியில் கேட்டு, பிரசன்னத்தில் சாமி எப்படி சொல்லுதோ அதன்படி அமைச்சிக்குவாங்க. கட்டாயம் நல்ல விதமாக அமையுமா. எவ்வளோ கடந்தாலும் கட்டலாம். முயற்சி செய்யணும், சரியான முயற்சியாக இருக்கணும். நம்ம கூட சாமி பக்கபலமாக நம்ம முயற்சிக்கு எல்லாமே பலன் தரணும். தொழில் எப்படி இருக்குங்க சார்? தடை நீக்குங்கம்மா, நல்லா இருக்கும். தடை நீக்காமக்கிற வரையிலும் இப்படி இந்த கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நல்லது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடிப்படை பாதிப்பை சரி செய்யாமல் நான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தேன் என்றால், அது அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, அது ஏதாவது ஒரு 100 ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துக்கு அப்படி நடக்கலாம். ஏன்னா அவங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டன் யாராவது மிகப்பெரிய ஒரு நன்மையை அவர்கள் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கான சுப பலனாக இவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை அடைஞ்சு அதன் மூலிமா வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகாபாரதத்தில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய அனுபவத்தை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பஞ்சபாண்டவர்கள் அப்படின்றவங்க மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள் அப்படின்னா, மிகப்பெரிய துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அந்த துன்பத்திற்கான காரணம் கிரகம். அந்த இடத்தில், அந்த துன்பத்திலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு அவர்களுடைய அந்த தர்மம் தலைகாக்கும்ன்ற அந்த ஒரு விஷயத்தை, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற ஒரு தெய்வத்தை அங்கு நிலைநிறுத்தி, அந்த தெய்வத்தின் பக்க பலம், உறுதுணை
அந்த கிருஷ்ண பரமாத்மா உறுதுணையாக அவர்களுடன் இருந்து பக்கபலமாக மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக கூட நின்று யுத்தம் செய்து நீதியை நிலைநாட்டினார். பாண்டவர்களுக்கு நன்மைகளை செய்து கொடுத்தார். இங்கு கௌரவர்களை கெட்டவர்களாக சொல்வதை விட சகுனியை தான் நாம் கெட்டவராக சொல்ல வேண்டும். சகுனியின் சூழ்ச்சியில் சிக்கியவர்கள் தான் கௌரவர்கள். ஆக அந்த நன்மை, நல்ல கிரகம், நல்ல பூர்வ புண்ணியத்தை பெற்றவரிடம் தெய்வத்தின் துணை கொண்டு ஒரு மனிதனை வெற்றியடைய வைக்க முடியும். அதே போல தீய கிரகம், தீய பாவவினைகள் செய்யும்போது தீயவனுடைய நட்பு, தீயவனுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் தீமையான வழிக்கு ஒருவன் செல்வான். ஆக நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க, உங்கள் கூட யார் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் தான் எடுத்துக்கணும். அதை முறையாக நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் கூட தெய்வம் கூட துணை நின்று உங்களுக்கு பல நன்மையை செய்யும். இதை எனக்கு தெரிந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ ஹலோ சார், வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? அரியலூர்லேருந்து சுவாதி பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. யாருக்கு பார்க்கணுங்க? எங்கள் அண்ணனுக்காக கேட்கணும் சார். அண்ணன் பேருமா? அண்ணன் பேர் தீபன் சார். என்னம்மா? தீபன் சார். ஸ்டீபனா? எஸ் சார். கிறிஸ்டினாம்மா? இல்லை சார், ஆ, இந்து தான் சார். தீபனா ஸ்ரீபனா? தீபன் சார். புரியல. தீபன் ராஜ் சார். தீபன் ராஜ். ஆ சரிங்கம்மா. என்ன என்ன ராசி, என்ன நட்சத்திரமா அவருக்கு? என்ன வயதாகுதுமா? கன்னி ராசி, கன்னி லக்னம் சார். சரிம்மா. நட்சத்திரம். சரிம்மா. 28 முடிஞ்சு 29 வயசு ஸ்டார்ட் ஆகுது சார். சரிம்மா. அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக எங்கேயுமே வேலை அமையல சார். சரிம்மா. அதுக்காக கேட்கலான்ட்டு சார். தமிழ் மாதம் என்ன மாதத்துலம்மா பிறந்தாரு? ஐப்பசி சார். ஐப்பசி இல்லையா? ம். இந்த மாதம் தான், இந்த ஐப்பசி, இந்த தமிழ் மாதம் தானே? ஆமாம் சார். சரிம்மா. இப்போ கன்னி ராசி, கன்னி லக்னம் தானே சொன்னீங்க? ஆமாங்க சார். இந்த லக்னம் 2ஆம் இடம்ன்றது கன்னிக்கு துலாம் வருமா? ஆமாம் சார். அந்த துலாத்தில் இப்போ சூரியன் நீச்சமாயிடுவார் அந்த மாதத்தில். ஓகே சார். அப்போ இந்த 2ஆம் இடத்துல விரையாதிபதி உட்காந்து நீச்சமும் ஆகிறதுனால அவருக்கு லாபம் கிடைக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய விதி. தனம், குடும்பம், வாக்கு பாதிக்கணும்ன்றது அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு. சரிங்க சார். அது அந்த கிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ணி குலதெய்வத்தை முறைப்படி பாதுகாப்பு பண்ணுறதுக்கு உண்டான வழிவகையை செஞ்சு முறையான குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் பண்ணால் அவருக்கு நல்லா லாபம் சேருமா. லாபம் ஒரு மனிதனுக்கு வரணும்னா தொழில் அமையாமல் லாபம் வராது. ஆக இந்த லாபஸ்தானத்தை சரி பண்ணிங்கன்னா அவருக்கு நல்லது நடக்குமா? சரிங்க சார். நல்லதுமா. சரிங்க, தேங்க்யூ சார். நல்லது நல்லது. இந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையாகவும் உங்களுக்கு புரியும்படியும் எனக்கு இவ்வளோ தான் சொல்ல தெரியும். புரிஞ்சுக்குவாங்க என்ன காரணம், என்ன விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ ஐப்பசி மாதம்னா இதுதான், இந்த கிரகம் இங்கே உட்காந்துருன்றது ஜோதிடத்தில் விதி. அது அப்படி தான் இருக்கும். இந்தந்த இடத்திற்கு இந்தந்த கிரகங்கள் இந்தந்த காலகட்டத்தில் செல்லும் அப்படின்றது ஜோதிடத்தின் அடிப்படை விதி. அந்த கிரகத்திற்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்து, அவங்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணியத்தை பொறுத்து, அவர்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பொறுத்து அவங்க குடும்பத்தில் நன்மைகளும் பாதிப்புகளும் மாறி மாறி வரும். இங்கே நன்மைகள் வரும் பட்சத்தில் மறுபடியும் நான் சொல்கிறேன், சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும். அந்த இடத்துல எந்த குழப்பமும் பண்ணிக்கூடாது.